Hello guys, welcome to my channel. என் பேர் ஜெய்சி விக்டோரியா. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு கெட் ரெடி வித் மீ வீடியோ பார்க்க போகிறோம். நான் வந்துட்டு பிரைடல் ஒர்க்குக்காக வந்துட்டு இப்போ கிளம்பிட்டு இருக்கேன். ஆனால் எப்படி வந்துட்டு கிளம்பி போகிறேன் அப்படின்றத உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாமே அப்படின்ட்டு. நீங்கள் வந்துட்டு சண்டே அதுவுமா நம்ம வந்துட்டு ஒர்க்கு கிளம்புறோம். ஜாலியாக இருக்குது. நான் வந்துட்டு இப்போ ரெடியாக வரேன். டைம் வந்து இப்போ என்ன தெரியுமா, காலையில் 8:10 ஆகுது. நம்ம வந்து 9:30க்கு கிளைண்ட்டோட லொக்கேஷனில் இருக்க வேண்டும். அதனால் நான் வந்துட்டு குடுகுடுன்னு வந்து இப்போ கிளம்புறேன். நான் வந்து மேக்கப் பண்ணுற அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வாய்ஸ் ஓவரில் கொடுக்குறேன். பெருசாக எதுவும் இல்லை, ரொம்ப சிம்பிளாக தான். லாஸ்ட் வீடியோலேயும் உங்களுக்கு என்னோட மேக்கப் கிட் வந்து நான் காமிச்சிருப்பேன்ல, அதுலேருந்து தான் நான் வந்து இப்போது ப்ராடக்ட்ஸ் எடுத்து யூஸ் பண்ணுறேன். ஸோ டோனருக்கு நான் ப்ளம்மோட நைசினமைட் அண்ட் ரைஸ் வாட்டர் டோனர் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டேன். நான் வந்துட்டு சைடில் பாட்டு போட்டுட்டு அப்படியே ஜாலியாக வந்துட்டு மேக்கப் பண்ணிட்டு இருந்தேன். இந்த தக் லைஃப்பில் வந்துட்டு அந்த சாங்ஸ் எல்லாமே வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா. ஸோ அதை வந்துட்டு சைடில் போட்டுட்டு அதை வந்துட்டு அப்படியே வைப் பண்ணிகிட்டே வந்துட்டு பண்ணிட்டு இருந்தேன். அடுத்து மாய்ஸ்சரைசருக்கு நான் டாட் அண்ட் கீயோட சைக்கா மாய்ஸ்சரைசர் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டேன். நான் சீரம்லாம் எதுவும் யூஸ் பண்ணிக்கல, மாய்ஸ்சரைசரோட வந்துட்டு நிறுத்திக்கிட்டேன். அண்ட் இது முடிச்சுட்டு சன்ஸ்க்ரீன் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டேன். சன்ஸ்க்ரீனுக்கு ஆஸ் யூஷுவல் என்னோட டெர்மக்கோட சன்ஸ்க்ரீன் தான் வந்துட்டு யூஸ் பண்ணியிருந்தேன், ஹைலரானிக் சன்ஸ்க்ரீன். ஸோ இது வந்துட்டு என்னோட ஃபேஸ் ஃபுல்லாக அந்த மாதிரி டாட்ஸ் வச்சுட்டு அப்புறம் ஃபுல் ஃபேஸ்க்கு வந்துட்டு அப்ளை பண்ணியாச்சு. சரியான வெயில், அன்னைக்கு பயங்கர வெயிலாக இருந்துச்சு. ஸோ சன்ஸ்க்ரீன் வந்துட்டு அப்ளை பண்ணி முடிச்சுட்டு நான் பேஸ் எதுவும் அப்ளை பண்ணல, டேரெக்டாக க்ரீம் ப்ளஷ் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிட்டேன். இது வந்துட்டு இன்சைட்லேருந்து இந்த ப்ளஷ் ஸ்டிக் வந்துட்டு நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். நான் கன்சீலர் எதுவும் யூஸ் பண்ணிக்கல, டேரெக்டாக இதுக்கு போயாச்சு. இது வந்து நான் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே என்னோட ஃபிங்கர்ஸ் வச்சு வந்துட்டு பிளெண்ட் பண்ணிட்டேன். நல்லா ஒரு நேச்சுரலான ஒரு ஃப்ளஷி லுக் வந்து இது கொடுக்கும். அடுத்து மேப்ளினோட இந்த ஹைலைட்டர் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டேன், லிக்விட் ஹைலைட்டர். இதோட ரிவ்யூ சில பேர் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி இது வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு பிளெண்ட் பண்ணுறப்போ ரொம்ப அழுத்தி பிளெண்ட் பண்ணாமல் ஒரு நார்மலான ப்ரெஷர் கொடுத்து பிளெண்ட் பண்ணணும். அண்ட் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலே இது லாங் லாஸ்டிங்காக இருந்தாலே பெரிய விஷயம், அந்த அளவுக்கு தான் இருக்குது. பட் ஸ்டில் எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ இது நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். அண்ட் இதை வந்துட்டு செட் பண்ணுறதுக்கு நான் கே பியூட்டியோட லூஸ் பவுடர் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதோட ஷேட் வந்துட்டு பீக்கன். எனக்கு வந்து காம்பேக்ட் பவுடரை விட லூஸ் பவுடரில் வந்து செட் பண்ணது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இது வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் அடுத்து ஐப்ரோஸ்க்கு ஸ்விஸ் பியூட்டியோட இந்த ஐப்ரோ பேலட் வந்து எடுத்துக்கிட்டேன். இதில் இந்த மாதிரி 3 ஷேட்ஸ் அண்ட் ஒரு வேக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் டார்க் ப்ரௌன் ஷேட் வந்துட்டு வச்சு நான் என்னோட ஐப்ரோஸ் வந்துட்டு லைட்டாக வந்துட்டு ஃபில் பண்ணிக்கிட்டேன். அடுத்து ஐஷேடோக்கு நைக்காவோட ஐஷேடோ பேலட், அந்த 4 கலர்ஸ் ஐஷேடோ பேலட் வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதில் ஒரே ஒரு சிங்கிள் ஷேட் மட்டும் என்னோட லிட்ஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிட்டேன். ப்ரௌன் ஷேட் எடுத்து என்னோட லிட்ஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். அண்ட் பிளாக் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் வச்சு நம்ம ஐலைனர் அப்ளை பண்ணுவோம்ல, ஸோ அந்த ஏரியாவில் வந்துட்டு பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். ஒரு லைட்டான ஒரு ஸ்மோக்கி எஃபெக்ட் வந்து கொடுக்கும் இல்லையா, ஸோ அதுக்காக. ஸோ அவ்வளோதான். இதை முடிச்சுட்டு மஸ்காராக்கு ஃபேஸஸ் கனடாவோட மஸ்காரா யூஸ் பண்ணிக்கிட்டேன். எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான மஸ்காரா. ஸோ இதையும் வந்துட்டு என்னோட லேஷஸில் கோட் பண்ணியாச்சு. அண்ட் அடுத்து ப்ளஷ்ஷுக்கு வந்துட்டு என்னோட பவுடர் ப்ளஷ்ஷுக்கு என்னோட சுகரோட இந்த ப்ளஷ் பேலட் வந்து எடுத்துக்கிட்டேன். இதோட ஷேட் வந்துட்டு சால்மன் சூப்பர் ஸ்டார். அண்ட் லாஸ்ட்டாக என்னோட ஃபேவரட் பார்ட் லிப்ஸ்டிக் வந்துட்டு மேபிளினோட மோர் செடார் அப்படின்ற ஷேட் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது வந்து நிறைய பேர் எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் சொல்லி நான் இந்த ஷேட் வாங்கினேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அந்த மெசேஜஸ்லாம் பார்க்கும்போது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு டஸ்கி டோன் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஷேட் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு ஏதோ நம்ம இன்னைக்கு அழகா இருக்கோமே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு அன்னைக்கு. நான் வந்துட்டு ஒரு 10 நாளாக வந்து சுகரை சுத்தமாக தொடலை. அண்ட் ஆல்சோ ஒர்க் அவுட்டும் ப்ராப்பராக பண்ணிட்டு டயட்டும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்னா, அதனால் ஏதோ ஒரு மைல்டு டிஃப்ரென்ஸ் என்னோட ஃபேஸில் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சுது, ஃபேஸ் ஷேப்பில். ஸோ அதனால் ரொம்ப நாள் கழிச்சு நான் என்ன பண்ணேன்னா, ஜீன்ஸ் அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச என்னோட டாப் வந்து ஒன்று வேர் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு நான் அந்த மாதிரி ட்ரெஸ் அப் பண்ணியிருக்கேன். வெட்டிங்க்கு அப்புறம் நான் வந்துட்டு ரொம்ப இது மாதிரி ட்ரெஸ் பண்ணுறதெல்லாம் விட்டுட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஜீன் அண்ட் டாப்லாம் போட்டது வந்து எனக்கு ஏதோ மனசுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு இன்ஸ்டாலையும் வந்துட்டு போஸ்ட்லாம் பண்ணியிருந்தேன். ஸோ இன்ஸ்டாகிராமில் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு ரெகுலராக அந்த மாதிரி அப்பப்போ ஸ்டோரிலாம் வந்துட்டு போடுவேன். ஸோ நீங்கள் வந்துட்டு இன்னும் என் கூட கனெக்டடாக இருக்கலாம். ஸோ அதான் எனக்கு வந்து கொஞ்சம் ஏதோ வயிறு உள்ளே போன மாதிரி, அதுக்கப்புறம் ஜாலைன் கொஞ்சம் டிஃபைன்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு. ஸோ ஜாலியாக வந்துட்டு மிரர் செல்ஃபீஸ் ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். பட் ஆனால் எனக்கு வந்து என்னோட வெயிட்டில் வந்து எதுவும் குறையில, இன்ச் லாஸ் மட்டும் கொஞ்சம் ஆயிருக்கு. ஸோ அதான், அதனால் நல்லா ஜாலியாக ட்ரெஸ்அப் பண்ணி கிளம்பியாச்சு. ஸோ நான் கிளம்புனதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா,
இவங்க வந்துட்டு எனக்கு ப்ரஷ் வந்து கிளென்ஸ் பண்ணி குடுத்துட்டு இருந்தாங்க. பிகாஸ் அன்னைக்கு டேக்கு பிஃபோர் டே நான் வந்து வேற ஒரு புக்கிங் போயிருந்தேன். அது வந்துட்டு நான் வந்து எதுவுமே ப்ரஷ்லாம் கிளென்ஸ் பண்ணல. அப்படியே போட்டுட்டேனா, ஸோ அதனால அவங்க எனக்கு போறதுக்கு முன்னாடி கிளீன் பண்ணி குடுத்துட்டு இருந்தாங்க. அண்ட் அவ்வளோதான். ஆட்டோல வந்துட்டு கிளம்பியாச்சு. அன்னைக்கு வந்துட்டு முகூர்த்தம் டே அப்படின்றதுனால எனக்கு கேப் எதுவுமே புக் ஆகல. ஸோ ஆட்டோ தான் கிடைச்சது. ஸோ அதில ஏறி போயாச்சு. அண்ட் லொக்கேஷனும் வந்துட்டு நம்ம கரெக்ட்டா போய் ரீச் பண்ணிட்டோம். போயிட்டு நம்ம வந்துட்டு கிளையண்ட்டுக்கு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஆக்சுவலா நம்ம வந்துட்டு அன்னைக்கு பண்ண போற வொர்க் பார்த்தீங்கன்னா, பார்ட்டி மேக்கப்பு. அவங்களோட சன்னுக்கு வந்துட்டு பர்த்டே. ஸோ அதனால நம்ம கிளையண்ட் வந்துட்டு ரெடி பண்ண போறோம். ஸோ போயிட்டு ரூம் வந்து ஓப்பன் பண்ணதும் நம்ம திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு ரெடியா உட்காந்தாச்சு. கிளையண்ட் வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். வீட்லேருந்து நம்ம எவ்வளோ அழகா கிளம்புனோம். ஆனா அங்க போனதுக்கப்புறம் அப்படியே தீஞ்சு போன மாரி ஆயிட்டேன். அதனால நான் எப்பவுமே வொர்க்குக்கு போறதுக்கு வந்து நான் கேப் தான் வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுவேன். கொஞ்சம் வந்துட்டு அழகா போலாமே பிரசன்டபிளா அப்படின்றதுக்காக. ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் கிளையண்ட்டும் வந்தாச்சு. அவங்கள வந்து நான் பிஃபோர் வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு வொர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அவங்க வந்துட்டு மேக்கப் வந்து மினிமலா வேணும். அதாவது ரொம்ப வந்துட்டு ஓவர் கிளாம்ட் அப்பா வேண்டாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ வந்துட்டு எது நல்லா இருக்குமோ அது நீங்க பண்ணிடுங்க அப்படின்ற மாரி அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு எது பெஸ்ட்டா இருக்குமோ அதுக்கேத்த மாரி அவங்களுக்கு நான் வொர்க் பண்ணி குடுத்துட்டு இருந்தேன். ஸோ அவங்க வந்துட்டு இந்த மாரி பியூட்டிஃபுல்லா ஒரு பிளாக் கவுன் வந்துட்டு போட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே என்னோட கிளையண்ட் என்ன ஸ்கின் டோன்ல இருக்காங்களோ, அதே ஸ்கின் டோன்ல அவங்கள காமிக்கிறது வந்துட்டு எனக்கு ரொம்ப புடிச்ச ஒரு வொர்க் அது. அது வந்துட்டு ஒரு விதமான சாட்டிஸ்ஃபேக்ஷன் குடுக்கும் எனக்கு. அட் தி எண்ட் நம்ம வந்து அவங்க எப்படி நம்ம ரூம்குள்ள வந்தாங்களோ, அதே மாதிரி அவங்கள அதே ஸ்கின் டோன்ல நம்ம வந்துட்டு மேக்கப் பண்ணி அவங்கள அனுப்பிச்சிருக்கோம் அப்படின்ற மாரி ஒரு சூப்பரான ஒரு ஃபீலிங் அது வந்து குடுக்கும். ஸோ அவங்க என்ன ஸ்கின் டோன்ல இருந்தாங்களோ, அதே ஸ்கின் டோனுக்கு அவங்களுக்கு ஷேட் மேட்ச் பண்ணி மேக்கப் பண்ணிட்டு, அவங்களுக்கு மத்த அவங்க ஃபீச்சர்ஸ் என்ஹான்ஸ் பண்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பண்ணியாச்சு. ஸோ ஹைலைட்டர், அப்புறம் கான்டூர், பிளஷ் எல்லாமே வந்துட்டு அவங்களோட ஃபேஸ் ஷேப்புக்கு ஏத்த மாதிரி பண்ணியாச்சு. அண்ட் லாஸ்ட்டா லிப்ஸ்டிக்கும் அவங்க வந்துட்டு நியூட் லிப்ஸ் போதும் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. ஸோ லிப்ஸ்டிக்கும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி, அவங்களுக்கு செட் ஆகுற மாரி பண்ணியாச்சு. அண்ட் ஃபைனலா வந்துட்டு ஃபுல் பேஸ் முடிச்சதுக்கப்புறம் அவங்க லுக் வந்து இந்த மாரி தான் இருந்துச்சு. செம்ம அழகா கியூட்டா இருந்தாங்க அவங்க பார்க்கறதுக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அவங்களுக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சட்டிலான ஐ லுக் பண்ணியிருந்தோம். அண்ட் லிப்ஸும் வந்துட்டு அதுக்கு மேட்ச் பண்ற மாதிரி நியூட் லிப்ஸ் வந்துட்டு பண்ணியிருந்தோம். ஸ்கின்னும் வந்துட்டு நல்லா க்ளோயியா இருக்கிற மாரி ஒரு பேஸ் வந்து நான் பண்ணியாச்சு. அண்ட் அவ்வளோதான். அடுத்து ஹேர் வந்து பண்ணிட்டு இருந்தோம். ஹேர் பண்றது வந்து என்னால வீடியோ எடுக்க முடியல. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஷார்ட் ஹேர். ஸோ அதில பார்த்தீங்கன்னா, நம்ம கர்ல்ஸ் வந்துட்டு பண்ணியிருந்தோம். அண்ட் ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் வந்திருந்துச்சு. அண்ட் ஹேர் ஸ்டைல் எல்லாம் பண்ணிட்டு, ஃபைனலா அவங்களோட லுக் பார்க்க இப்படி தான் இருந்துச்சு. செம்ம பிரிட்டியா, கார்ஜியஸா இருந்தாங்க அவங்க. கியூட்டா இருந்தாங்க ரொம்ப. ஸோ உங்களுக்கும் வந்துட்டு இதே மாதிரி உங்களோட பிக் டேக்கு சூப்பரா, கியூட்டா, பியூட்டிஃபுல்லா ரெடி ஆகணும் அப்படின்னா, மறக்காம என்ன வந்துட்டு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட வாட்ஸ்அப் நம்பர் குடுக்குறேன். ஸோ கண்டிப்பா எனக்கு வந்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிக் டே இருக்கு அப்படின்னா. ஸோ அவங்க குடுத்த ரிவ்யூ வந்துட்டு இதுதான். ஸோ கிளையண்ட்டும் ஹேப்பி, நானும் வந்துட்டு செம்ம ஹேப்பி. அவ்வளோதான். நம்ம வந்துட்டு வொர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு, வீட்டுக்கு வந்துட்டு கிளம்பியாச்சு. அவ்வளோதான். நான் வந்துட்டு வொர்க் இருந்துச்சு அப்படின்னா, அந்த டே ஃபுல்லா நான் வந்துட்டு தூங்கியே வந்து ஓட்டிடுவேன். அதே மாரி வீட்டுக்கு போயிட்டு நான் ஃபுல் டே தூங்கிட்டேன். அதனால வேற எதுவும் வந்துட்டு என்னால வ்ளாக் பண்ண முடியல. அதனால வீடியோவ இங்கேயே முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.